பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தும் சட்டங்களை அமல்படுத்தினாலே பாலியல் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும் என இஸ்ரோ விஞ்ஞானி திட்ட இயக்குனர் நிகர் ஷாஜி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அடுத்த குன்னம் பகுதியில் மகளிர் தின விழாவையொட்டி விண்வெளியில் சாதித்து வரும் மகளிர்களுக்கு சிறப்பு விருது வழங்கி கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இஸ்ரோ விஞ்ஞானி திட்ட இயக்குனர் நிகர் ஷாஜி மற்றும் ஸ்பேஸ் இட்ஸ் இயக்குனர் ஸ்ரீமதி கேஷன் ஆகியோர் மாணவிகளுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்தனர். இதையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய ஸ்பேஸ் இட்ஸ் இயக்குனர் ஸ்ரீமதி கேசன், அடுத்த ஆண்டு 108 நாடுகளில் இருந்து 12,000 பெண் குழந்தைகளை நிலவுக்கு செல்லும் திட்டம் தயாராகி வருவதாகவும் அதற்கேற்றாற்போல் விஞ்ஞான தொழில்நுட்பத்தில் மாணவிகள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நிகர் ஷாஜி, பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தும் சட்டங்களை அமல்படுத்தினாலே பாலியல் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும் எனவும், ஆனால் அதனை அமல்படுத்தும் விதம் மாற வேண்டும் எனவும் தெரிவித்தார். 12,000 பெண் குழந்தைங்க 108 நாடுகள்ல இருந்து, இந்தியா மட்டும் இல்ல 108 நாடுகள்ல இருந்து 12,000 குழந்தைகளை ஹேண்ட் பேக் பண்ணி அவங்களுக்கு இந்த நுவான்சஸை சொல்லி கொடுத்து 108 குழந்தைங்களை அதுலேருந்து செலக்ட் பண்ணி இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை பில்ட் பண்ணி நிலவுக்கு அனுப்ப போறோம். ஸோ இங்க சூரிய புத்திரி உட்காந்துருக்காங்க. பெண் பிள்ளைங்களுக்கு நிலவுனா ஒரு பயங்கர ஆசையில் நல்ல கவிதையெல்லாம் ஞாபகம் வரும். எஸ், நிறைய போய்ட்ரி எல்லாம் பெண் நிலவு. ஸோ இட் இஸ் ஃபார் ஹோப். எதையும் சாதிக்க முடியும். நிலவு தனியா நிற்கிறது மேலே. அந்த தனியா நின்னா கூட உலகத்துக்கு கொடுக்கிற ஒளி என்னைக்குமே அது துவண்டு போவதில்லை. அதே மாதிரி எத்தனை சேலஞ்சஸ் வந்தாலும் நம்மாலும் திருவாரூரில் அரசு துறை அதிகாரிகளுடன் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்துரையாடினார். திருவாரூர் மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மகளிர் சுய உதவிக்குழுவுடன் கலந்தாய்வு மேற்கொண்டதை அடுத்து அரசு துறை அதிகாரிகளை சந்தித்தார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து கலந்துரையாடினார். மேலும் நீண்ட நாட்கள் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து கேட்டறிந்த அவர் கிடப்பில் போடப்பட்டிருக்கும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். திருப்பத்தூரில் பள்ளியில் போதிய கட்டிட வசதி இல்லாமலும் சிதிலமடைந்த நிலையில் உள்ள சுற்றுச்சுவராலும் அச்சத்துடன் படித்து வருவதாக மாணவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நாற்றம்பள்ளியில் ஒன்றியத்திற்குட்பட்ட பலசந்தாபுரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாணவர்கள் அமர்ந்து படிக்க போதிய இடவசதி இல்லாமல் ஓடு மற்றும் சிமெண்ட் சீட் பொருத்திய கட்டிடத்தில் மாணவர்கள் படித்து வருகின்றனர். மேலும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த கனமழையால் தேங்கிய மழை நீரால் பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததோடு புதர்மண்டி நிறைந்த பகுதிகளில் பள்ளி கட்டிடம் உள்ளதால் பள்ளி வளாகம் மற்றும் வகுப்பறையில் அடிக்கடி காட்டு பன்றிகள் மற்றும் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வருவதால் மாணவர்கள் அச்சத்துடன் பயின்று வருவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் புதிய வகுப்பறை கட்டித்தரும்படி மாவட்ட ஆட்சியர் முதல் துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் புகார் கொடுத்ததின் பேரில் 37 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் இன்னும் பணிகள் தொடங்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. அதேபோல் 7,43,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சமையற் கூடம், 1,25,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையமும் தற்போது வரை செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் உள்ளது. இதனால் அப்பகுதியை சமூக விரோதிகள் மது அருந்தும் கூடாரமாக பயன்படுத்தி வருவதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் இது குறித்து அரசு தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கலெக்டர் ஆஃபீஸில் டிஆர்ஓ என்பதை காமிச்சாங்க. உடனடியாக அதுக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கான சாங்ஷன் பண்ணிக்கிறாங்க. 37 லட்ச ரூபாய் பணம் சாங்ஷன் பண்ணிக்கிறாங்க. அது உடனே கட்டி கொடுக்கறதுக்கு நாங்கள் கேட்டுருக்குறோம். இது ஏன் தடைப்படுது இதனாலன்றது நாங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் கேட்டால் சரியான பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. சீக்கிரம் அதை கட்டி கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த ஸ்கூலுக்கு பசங்க படிக்கிறவங்களுக்கு சாப்பாடு செய்யறதுக்காக சமையல் கூடம் இல்லாமல் இருந்துச்சு. அது கட்டி கொடுக்கணும்னு கேட்டோங்க. அது தடங்கல் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சாலை மறியல் பண்ணோம். அப்போ அதிகாரிகள்லாம் பேசி
உடனடியாக அந்த சமையல் கூடம் கட்டுறதுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க, கட்டி முடிச்சிட்டாங்க. 1.5 வருஷத்துக்கு மேலே பில்டிங் கட்டி அந்த ஸ்கூல் சமையல் கூடம் கட்டி அது இன்னுமே திறந்து வைக்காமல் அப்படியே சாவி அவரே வச்சுக்கிறாரு. பிடிஓ மேடம் கூட வந்தாங்க, நாங்கள் திறந்து வைக்கிறோன்னு சொன்னாங்க, அதையும் தடங்கல் பண்ணி அனுப்புகிறாரு. இது எதனால் பண்ணுறாருன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எல்லாமே சர்வாதிகாரமாக பண்ணுக்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு காணணுன்ட்டு நாங்கள் கேட்டுக்கிறோங்க. நன்றி. அரசியலுக்கு வருகை தந்துள்ள நடிகர் விஜய் வெற்றி பெற வாழ்த்துவதாக நடிகர் லாரன்ஸ் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி நிறுவன நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்ற புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த விஷ்ணு என்னும் மாணவர் தங்கள் ஊரில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அமைத்து தர வேண்டும் என அந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் ராகவா லாரன்ஸிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதன்படி புதுக்கோட்டை மாவட்டம் குருக்குளைப்பட்டிக்கு சென்ற நடிகர் லாரன்ஸ் தன்னுடைய அறக்கட்டளை நிதியில் இருந்து குடிநீர் பிளான்ட்டை தொடக்கி வைத்தார். நடிகர் லாரன்ஸின் இச்செயலுக்கு கிராம மக்கள் நன்றியை தெரிவித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், நடிகர் விஜயகாந்த் போல ஒருவர் தான் இருக்க முடியும் எனவும் அவரை போல் வேறு யாரும் இருக்க முடியாது நிறைய இடத்துல இது கேட்டிருக்காங்க. நண்பர் எனக்கு அவரு விஜயகாந்த் ஒருத்தர் தான், எல்லாருமே ஒருத்தர் தான். அவர் இடத்த யாருமே நிற்பட்டு வர முடியாது. அந்த இடத்துக்குலாம் மறுபடியும் ஆல்டர் இவர் விஜயகாந்த் சார் மாதிரி சொல்லலாம், இல்லை இவர் மாதிரி சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். அவங்கவுங்க இடம் அவங்கவுங்களுக்கு இருக்கும். நடிகர் விஜயோட அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்க? என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க நீங்க? அரசியல் பேச விரும்பல. இல்ல அரசியல் இல்ல, ஒரு நடிகரா ஒரு அரசியலுக்கு வந்தாரு. எம்ஜிஆர் இல்ல நிறைய இடத்துல இது கேட்டிருக்காங்க. நண்பர் எனக்கு அவரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு. மத்திய அரசு ரைடு நடத்தி வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திருவாரூர் மாவட்டத்தில் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளை ஏற்று சாலைகள் அமைத்தல், அங்கன்வாடி கட்டிடம் கட்டுதல், பாலம் கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு 80 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஜாக்டோ ஜியோ ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் 4 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை முடக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு, நிதி பகிர்வில் தமிழ்நாடு புறக்கணிப்பு உள்ளிட்டவைகளுக்கு எதிராக கொடுப்பதன் காரணமாக மத்திய அரசு அவர்கள் வைத்துள்ள ஏஜெண்டுகள் மூலம் ரைடுகளை நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். மாணவர்களை கட்டாயப்படுத்தி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையொப்பம் பெறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் 4வது புத்தக கண்காட்சியை திறந்து வைத்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கும்மிடிப்பூண்டி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையொப்பமிட்டு இருப்பதே அவர்களின் கூட்டணி நிலைப்பாடு எப்படி என்பது தெளிவாகி விட்டதாக தெரிவித்தார். மேலும் பாஜகவினர் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளின் கையை பிடித்து இழுத்து மும்மொழி கொள்கையில் கையொப்பம் பெறுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், மாணவர்களே விருப்பப்பட்டு கையொப்பம் போடுவதை ஒருபோதும் தடுக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்தார். மாணவர்களுக்கு பிஸ்கட் கொடுத்து பாஜகவினர் கையெழுத்து பெறுவதாக புகார் வருவதாக தெரிவித்த அவர், அக்குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் எனில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தெரிந்து கொண்டேதான் எந்த அளவுக்கு இன்டைரக்டாக ஒவ்வொரு மொழியும் திணிக்க முடியும் என்கின்ற அந்த பணியில் தான் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டு மண், இது அண்ணா கண்ட மண், முத்தமிழ் கலைஞர் பண்படுத்திய மண். இன்றைக்கு அவருடைய உருவில் ஒத்த உருவாக இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அரணாக இருக்கக்கூடிய மண். இதில் இன்னொரு மொழின்னு அவர் சீக்கிரமாக உள்ள நுழைந்து விடாது என்பதை இந்த நேரத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். 2026 தொண்டர்கள் விழிப்புணர்வோடு செயல்பட்டால் அதிமுக ஆட்சி அமையும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த கொமராபாளையம் பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி காலம் பொற்காலம் எனவும், ஜெயலலிதாவின் 13 ஆண்டு கால ஆட்சியை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது எனவும் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் அமர்ந்திருந்தால் வருடந்தோறும் கேஸ் செலவில்லாமல் இருந்திருக்கும் என தெரிவித்த அவர், பொதுமக்களுக்கென பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அதிமுக வழங்கி இருக்கும் எனவும் தெரிவித்தார். இதன் பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மின்கட்டணம், வீட்டுவரி உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளின் விலையை திமுக அரசு உயர்த்தி விட்டதாக குற்றம் சாட்டியதோடு, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதென பொதுமக்களே பேச தொடங்கியுள்ளதாகவும் விமர்சித்தார்.
சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அவர்களது தாய்மொழியில் கல்வி வர வேண்டும் என்பதற்காகவே இருமொழிக் கொள்கையை ஆதரிப்பதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில் இருந்து வளையங்குளம் செல்லும் பகுதியில் 36,62,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள மேம்பால திட்ட பணிகளை விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் துவக்கி வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வளையங்குளத்தில் அமையவுள்ள இப்பாலம் மூலம் தேசிய நெடுஞ்சாலையில் நிகழும் பல விபத்துகள் தவிர்க்கப்படும் என தெரிவித்தார். மேலும் மும்மொழிக் கொள்கையினால் மாணவர்கள் சிரமத்திற்குள்ளாவார்கள் என தெரிவித்த அவர், மொழி படிப்பதென்பது வாழ்க்கை கிடையாது எனவும் தெரிவித்தார். சாமானிய மக்கள் தங்களது வாழ்க்கையில் பயன்படுத்துகிற மொழியில் கல்வி வளர வேண்டும் எனவும் அதன் விளைவாகத்தான் சிந்திக்கிற மற்றும் மேம்பாட்டுத்திறன் மேம்படும் என்பதற்காக இருமொழிக் கொள்கையை ஆதரிப்பதாக தெரிவித்தார். இருமொழிக் கொள்கையில் தமிழ்நாடு தனித்துவமாக இருக்கும்போது மும்மொழிக் கொள்கை திணிப்பை ஏற்க முடியாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் தமிழக பள்ளி கல்வித்துறையின் பொது நூலக இயக்கம் சார்பில் சென்னை இலக்கிய திருவிழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தனர். இதையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தமிழ் மொழியை வளர்க்கும் வகையில் சென்னை இலக்கிய திருவிழா நடைபெற்று வருவதாகவும் இந்நிகழ்ச்சியை தமிழக அரசு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் இருமொழிக் கொள்கையில் தனித்தன்மையுடன் தமிழகம் சென்று கொண்டிருக்கும் நிலையில் 3வது மொழி திணிப்பை ஒருபோதும் செயல்படுத்த முடியாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி அமைய வாய்ப்பே இல்லை என எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முபாரக் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் உள்ள எஸ்டிபிஐ கட்சி மாவட்ட அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீதிமன்றத்தில் ஆஜராக சென்ற எஸ்டிபிஐ கட்சியின் அகில இந்திய தலைவர் ஃபைசியை அமலாக்கத்துறையினர் கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். வக்பு சட்டத்தை திருத்துகிறோம் என்ற பெயரில் வக்பு சொத்தை திருடும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், அதனை கண்டித்து எஸ்டிபிஐ நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்தி வருவதாகவும் தெரிவித்தார். திமுகவினருக்கும் திமுக கூட்டணி கட்சியினருக்கும் பாஜக எதிர்ப்பு மட்டுமே பிரதானமாக இருப்பதாகவும், திமுகவை தவிர மற்ற கட்சிகள் அமைத்து பாஜகவின் கூட்டணிகள் என கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்தார். அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என தெளிவுபடுத்தப்பட்ட போதிலும் இல்லாத கூட்டணியை திமுகவினர் திரித்து பேசுவதாகவும் குற்றம் சாட்டினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.